வணக்கம் மக்களே, வாங்க. இது வந்து கேரளா மணக்கும் மலையாள கப்பங்க. இதை பாருங்கள், ஒவ்வொரு தூர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா வயலில் போட்டிருக்காங்க. இந்த கப்பை எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், அது தூர பாருங்கள். ரெண்டு கிளையாக இருக்குங்க. இதை தோண்டி பார்த்தோம்னா ஒரு தூருக்கு 10 கிலோ 12 கிலோ இருக்குங்க கப்பை. ஒரு கிலோங்க 40 ரூபாங்க. அப்போ 12 கிலோன்றம்போது ஒரு தூர் 500 ரூபாய்க்கு இது காய்க்குமுங்க. அந்த மாதிரி தான் இது காய்ச்சிக்கிருக்கு. நம்ம நினைக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த கப்பையே யாருக்கு வேண்டாம் அப்படின்வாங்க. வாங்கினவங்க அங்கே கொண்டு போய் மில்லுக்கு தான் கொண்டு போவாங்க. இது ஆனால் இல்லைங்க. இதை பாருங்கள், இப்போ நெருக்கி விளைஞ்சிருச்சு. இந்த அடுத்த மாதம் பறிக்கிற கப்பை. அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், அது வந்துட்டு இன்னும் கூட விளையணுமுங்க. அது இன்னும் 3 மாதம் ஆகணும். 3 மாதம் ஆனால் தான் அது விளையும். அதோடைய தூர்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ அந்த குச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தாங்க கப்பைக்கு வந்து நல்லா வேலி வச்சுனுங்க. நல்லா மணக்கும் மலையாள கப்பைன்னு சொல்கிறாங்கள்ல, அதாங்க இது. சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அமைதியாக அருமையாக இருக்குங்க. அப்படியே மாவு மாதிரி வந்து போகும். இது வந்துட்டு இங்கே வந்து என்ன செய்வாங்க, எள்ளு கப்பை பிரியாணின்னு உண்டாக்குவாங்க. எள்ளு கப்பையை போட்டு மாட்டு எலும்பு இருக்குல்ல, அந்த வரிச்சி எலும்பை வாங்குவாங்க. அது வந்துட்டு ஒரு கிலோ வந்து 200 ரூபாங்க நண்பர்களே. அதை வந்துட்டு இப்போ இந்த கப்பையில் வந்து 4 கிலோ போடுறாங்கண்டா, அதில் 2 கிலோ போடுவாங்க. 4 கிலோ கப்பையும் 2 கிலோ எலும்பும். அந்த வரிச்சி எலும்பில் நல்லா கறியாக இருக்குது நண்பர்களே. அந்த கறியை எடுத்து போட்டு இதையும் இன்னும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு போட்டாங்களாக்க கப்பை பிரியாணி நண்பர்களே. இதுதான். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. ஆனால் எப்படி இருக்கும்னு நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்ருக்கேன். இங்கே கேரளாவுக்கு வந்தால் ஒரு முறை கடையில் கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு கப்பை பிரியாணி கொடுங்கன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. நல்லா பொங்கல் மாதிரி இருக்குங்க. நல்லா வெந்து நைஸாக இருக்கும். அந்த இதை கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, அதில் போட்டு நல்லா உள்ளே பார்த்தா எள்ளும் இறைச்சியும் இருக்குங்க. எலும்பும் கறியும். எள்ளுண்டா எலும்பு, இறைச்சிண்டா கறி. இது ரெண்டும் தாங்க இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குமுங்க. நம்ம கடையில் கூட போட்டோம்னா கடையில் கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. எள்ளு வந்து குறைச்சி போடுவாங்க, கப்பையை கூட போடுவாங்க. 2 கிலோ எள்ளுக்கு 6 கிலோ கப்பை போடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம வீட்டில் உண்டாக்கணும்னா 4 கிலோவுக்கு 2 கிலோ போடலாம். 4 கிலோவுக்கு 2 கிலோ போட்டால் அதோடைய டேஸ்ட்டே தனி ரகம். அப்படி ஒரு இதாக இருக்குங்க. ஒடிஞ்ச எலும்பு கூடும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சேர்க்குற பொருள் அது கூட சேர்த்து கரெக்டாக சேர்த்து போட்டால் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து கேரளாவில் சாப்பிடாத ஆளே கிடையாது. இந்த பூமி வந்து கெந்தக பூமி. அது வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டா தான் அதோடைய டேஸ்ட்டு, அந்த சூடு குறையும் நண்பர்களே. பாருங்கள், இதை வந்து அங்கே வரைக்கும் நான் காமிக்கிறேன். இந்த கப்பத்தூரில் பாருங்கள், ஒரு தூர் ஒன்று எந்தண்டி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும். செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா தூர் பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. நல்ல போல் காய்ச்சிருக்கு. நல்லா காய்ச்சி கிழங்கு வந்துட்டு இனி இது வந்து பாருங்கள், இன்னும் வந்து அந்த 3 சிம்பு இப்போ தான் விட்டுருக்கு. மேலே பார்த்தீங்களா 3 சிம்பு விட்டுருக்கலே. இன்னத்தான் வந்து அதோடைய தொடர்ச்சி. இன்னத்தான் அதோடைய கிழங்கு வைக்கும். இன்னத்தான் பெருவட்டாகும். இந்த மாதிரி இருந்தால் தான் அதோடைய பார்க்குறதுக்கு திங்கிறதுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்கும், நொறிச்சின்னு இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அது நல்லா வெந்தது பின்னாடி நல்லா விளைஞ்சி எடுத்தோம்னா அதோடைய மாவாக இருக்கும். அதோடைய கிழங்கே வந்து பாடத்துலேயே கூட எத்தனையோ பாட்டில் கூட வந்திருக்கு.
மணக்கும் மலையாள கப்ப கிழங்கேன்னு கூட பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது நண்பர்களே. இதை ஒரு தடவை சாப்பிட்டா கேரளாவுக்கு நீங்கள் வந்தீங்களாக்க எப்போண்டாலும் இதுக்கே வேண்டிய மெனக்குண்டு வருவீங்க. இதோடைய டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு சத்து, அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த இதை காட்டுறேன். நான் கப்பக்கிழங்குண்டா அவ்வளோ ஒரு பவரான சத்து, அதான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். மற்றபடியாக வந்து எத்தனையோ இது இருக்குது. இங்கே வந்து எல்லாமே விலை உயர்ந்த பொருள் தான் நண்பர்களே விளையிறது. இது பூரா இதை பாருங்கள், காடே கீழே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் மிளகு இருக்குது, ஏலக்காய் இருக்குது, கறி மசாலா பட்டை இருக்குது, என்னென்னமோங்க விளைய இருந்த பூரா இருக்குங்க. சந்தன மரம் கூட இருக்குங்க. நான் போன வாரம் கூட ஒரு நண்பர் வீட்டில் இருந்துச்சு சந்தன மரம். அவர் ஒரு கோயிலுக்கு வேணும்னு சொல்லி வெறும் 25,000 தாங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே இது வந்து கொண்டு போய் கொடுத்துருந்தோம்னா அது ஒரு 5 லட்ச ரூபா போகிற பொருள் உள்ளது. அது அப்படி இருந்துச்சு சந்தன மரம். ஆனால் அவர் வந்து தெய்வத்துக்கு வேண்டின்றோடனே ஃப்ரீயாக கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டாருங்க. அது விடுங்க போட்டால், அது வந்து தெய்வத்துக்கு தானே கொடுத்துருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி இருந்தாக்க நமக்கு நல்லா இருக்கணும்ல. அதனால தான் இவங்க வந்து மென்மேலும் நல்லா இருக்காங்க. மழை மாதிரியே தென்மேற்கு பருவமழை பெய்யுதுன்னு சொன்னால் உடனே பெய்யுங்க, கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி இருக்காது. நம்ம ஊரில் மழைன்னு சொல்லி டிவியில் சொன்னால் அன்றைக்கி மழையே வராது. இங்கே அப்படி இல்லை. இங்கே மழைன்னு சொல்லிட்டாங்களாக்க மே, ஜூன், ஜூலை மாதம் தொடங்குங்க மழை. ஜூலையில் தொடங்கினா நவம்பர் மாதம்தான் மழையே விடும். அந்த மாதிரி அத்தனை தூரைக்கும் மழை பெய்யுங்க இங்கே. அவ்வளோ ஒரு புண்ணிய ஸ்தலமுங்க இது. இதை நான் காட்டியிருக்கேன். இதை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து இந்த கப்பக்காட்டில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டணும் மட்டும் இது பண்ணேன், காட்டியிருக்கேன். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ராஜ், உங்கள் ராஜ். வணக்கம் நண்பர்களே, பாய், வணக்கம், தேங்க்யூ.